ஓப்பன் ஆகும். இது ஓகேன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கா? நீட் இல்லன்ட்டு செக் பண்றேன். எதுவும் இல்ல. இது வரைக்குமே எனக்கு ஓகேவா இருக்கு. அதால இந்த பஞ்ச் நீடியல்ல நான் ஆர்டர் போட போறேன். அதுக்காக பை நவுன்ற ஆப்ஷன டச் பண்ணதும், நெக்ஸ்ட் பேஜ் இது போல ஷோ ஆகும். ஆட் அட்ரஸ்ன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன டச் பண்ணதும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க ஆல்ரெடி குடுத்து தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த பேஜ்ல வரணும். நேம்ன்னு இருக்கிற இடத்துல இந்த நேம் குடுத்துருங்க. நேம் குடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்ததும், நெக்ஸ்ட் பின்கோட் நம்பர் நீங்க டைப் பண்ணதும், உங்களோட லொகேஷன் தன்னால சர்ச் ஆகி, இங்க இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு, நீங்க ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட வீட்டு டோர் நம்பர் அண்ட் அட்ரஸ். அது மட்டும் ஃபில் பண்ண முடிச்ச பிறகு, சேவ் அட்ரஸ் அண்ட் கன்டினியூன்ற ஆப்ஷன குடுத்ததும், உங்களோட அட்ரஸ் இங்க சேவ் ஆகிட்டு இது போல உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் அல்லது ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ராங் குடுத்துட்டு இருந்தோம்னா, சேஞ்சுன்ற ஆப்ஷன டச் பண்ணதும், ஸ்க்ரீன்ல உங்களோட அட்ரஸ் இங்க ஷோ ஆகும். இது எல்லாம் கரெக்ட்டா இருந்தா, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்ப எனக்கு கரெக்ட்டா இருக்கு. அதால நான் கன்டின்யூன்ற ஆப்ஷன குடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்திலேயே நீங்க ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைல் நம்பர் குடுத்து நம்ப ஆப் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதே நம்பருக்கு வேணாம், எனக்கு வந்து வேற நம்பருக்கு இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகணும்னு நெனைக்கிறேன். அதால இந்த நம்பர சேஞ்ச் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த பேஜ்க்கே வந்தாச்சு. இப்போ கன்டின்யூன்ற ஆப்ஷன குடுத்ததும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இது போல தான் ஷோ ஆகும். பேமெண்ட் மெத்தட் நீங்க எத செலக்ட் பண்ண போறீங்கன்றத இங்க ஷோ ஆகும். கேஷ் ஆன் டெலிவரினா இந்த ப்ராடக்ட் எவ்வளோன்றது இங்க ஷோ ஆகும். ஆன்லைன் பேமெண்ட் அதாவது ஜிபே, ஃபோன்பேல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட்லயே அமௌண்ட் குடுத்து வாங்கிட்டீங்கன்னா, இந்த ரேட்டுன்னு சொல்லி இது போல இங்க ஷோ ஆகணும். நான் ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணல. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே குடுத்துட்டு, பிளேஸ் ஆர்டர்ன்ற ஆப்ஷன டச் பண்ண பிறகு, நெக்ஸ்ட் இது போல ஷோ ஆகி, அடுத்தது ஆர்டர் கன்ஃபர்ம்டுன்னு இது போல கிரீன் கலர் டிக் வந்துரும். கன்டின்யூ ஷாப்பிங்ன்னு ஆப்ஷன் இங்க ஷோ ஆகும். ப்ராடக்ட் எப்படி சர்ச் பண்றது? எப்படி பை பண்றது? எப்படி அட்ரஸ் ஃபில் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பிளேஸ் பண்ண ஆர்டர எப்படி கேன்சல் பண்ணலான்றத பார்க்கலாம். ஆப்போட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கீழ இருக்கிற ஆப்ஷன்ல மை ஆர்டர்ஸ்ன்னு இருக்கிற அந்த ஆப்ஷன டச் பண்ணதும், நீங்க பிளேஸ் பண்ண அந்த ஆர்டர் இங்க ஷோ ஆகும். அந்த ஆர்டர ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. என்னைக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்